வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி வந்துட்டு இதை பார்க்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் உங்களோட கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ஆனால் டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தில் கடைசி 3 வருஷத்தில் உள்ள எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பழைய விஷயங்களை கட்டாயப்படுத்தி ஞாபகப்படுத்துறதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதுக்காக அந்த டாக்டர் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களோட சித்தி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த டாக்டரை பார்த்து மிரட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த டாக்டரும் சொல்லியிருக்காங்க. ரேவதி கேட்குறாங்க, சரி, எனக்கு கடைசி 3 வருஷத்தில் உள்ள எல்லா ஞாபகமும் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த டாக்டர் யார்? உங்களுக்கு அந்த டாக்டர் என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அந்த டாக்டர் வந்துட்டு என்னோட அம்மா தான். நேற்று நைட்டு நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க பார்த்தேன். அப்போது உங்களோட கார்த்தி மாமா தான் என்னை கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றினாரு. அவர் மட்டும் அந்த இடத்துல வராமல் இருந்திருந்தா எனக்கு என்ன ஆகியிருக்குமோ என்னால் இப்போ கூட நினச்சி கூட பார்க்க முடியலை. எங்கள் அம்மா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா குற்ற உணர்ச்சியால் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பை என்கிட்ட சொன்னாங்க. உடனே நானும் இந்த விஷயத்த கார்த்தி மாமா கிட்ட உடனே சொல்லியாகணும் அப்படின்னு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ஆனா உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்லாததுனால யாருமே இந்த விஷயத்த உங்ககிட்ட உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகிரும் அப்படின்னு வீட்டில் யாருமே சொல்லாம இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. உங்களுக்கு சாதாரணமாவே இந்த விஷயத்த சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாபகங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க வீட்டில் இருக்கிற சந்திரா சித்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம், அவங்க தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆனா இந்த வீட்டில் உள்ள யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் பொழுது அதுவே உங்க உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா முடிஞ்சிச்சுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க தாங்கிக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் யாருமே உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் கண்டிப்பா இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்ட்டு நேரா ரேவதி வந்துட்டு மாடியிலேருந்து இறங்கி வர ஈஸ்வரி நின்னதை பார்த்துட்டு ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்லியிருக்கேன். நான் எந்த விதத்துலையும் தவறா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. வந்த வேலை முடிஞ்சிட்டு இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அப்போ அந்த பொண்ணு மேல நீங்க கோவப்படலை அப்படின்னா நடந்தது எல்லாமே உண்மை. நீங்க வந்துட்டு என்கிட்ட மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க. இப்படிமா என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அப்படி நான் உங்களுக்கு என்னம்மா பண்ணேன்? நான் வந்துட்டு என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கேன். ஆனா நீங்க எங்க 2 பேருமே சேர்ந்து பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. உனக்கு வந்துட்டு நடந்த விபத்துல கடைசி 3 வருஷத்துல உள்ள விஷயம் மறந்து போச்சு. உன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே யோசிச்சோம். ஆனா உனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்களை மறுபடி சொல்றதுனால அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு என்னை எச்சரிச்சிட்டாங்க. அதனால உனக்கே வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வந்துடும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி தெரியல. அதுக்காக நாங்க என்ன பண்றது ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா, அப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் என்னை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களே, அது சரியாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்ததும் ரேவதி எல்லாரையும் பார்த்து, ஷபாஸ், எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மா கூடயும் சித்தி கூடயும் சேர்ந்து சூப்பரா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ ரோஹிணி கேக்குறாங்க, ரேவதி, என்னடியாச்சு? ஏன் இங்க எல்லாரு மேலேயும் இப்படி கோவப்படுற? என்னடியாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏங்கா, நான் எதுக்காக இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு உனக்கு தெரியலையா? எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த குடும்பமே சேர்ந்து எல்லாருமே மறைச்சிருக்கீங்க. இது எல்லாமே
சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரோகிணி கேக்குறாங்க, ரேவதி, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ ரேவதி சொல்றாங்க, எனக்கு இப்பதான் டாக்டரோட பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரோகிணி. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஈஸ்வரி நேரா வீட்ல உள்ளவங்கள பார்த்து, இங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னமோ நான் வேணுக்கும்னே இவகிட்ட இருந்து உண்மையை மறைச்ச மாதிரி பேசுறா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, இங்க உள்ள யாருக்குமே இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை எனக்கு பழைய ஞாபகங்களை கூட வீட்ல உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சித்தி தான் அந்த டாக்டரை மறைச்சி சொல்ல வச்சிருக்காங்க. ஏன் சித்தி உங்களுக்கு இப்படி ஒரு பொழப்பு? நான் இன்னும் என் புருஷனும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நேரா சந்திராவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, ரேவதி சொல்றது உண்மையா? இதுக்கும் உனக்கும் என்ன சந்திரா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, ரேவதி ஏதோ தேவையில்லாம உளர்றாக்கா. எவ்வளோ ஒருத்தி வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு போயிருக்கா. அவ கண்டிப்பா அந்த கார்த்தியோட ஆளா தான் இருக்கணும். அதனால தான் அவ அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. நீ தேவையில்லாம இவங்க சொல்றாங்க அப்படின்னு என் மேல சந்தேகப்படாதக்கா. நான் என்னைக்குமே உனக்கு எந்த வகையிலையுமே துரோகம் பண்ண மாட்டேன். நான் உன் தங்கச்சி இல்ல, உனக்கு எப்படிக்கா துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்க பாரு, நீ அந்த டாக்டரை பார்த்து அப்படி சொன்னது உண்மையா? சொல்லு சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, நான் எந்த டாக்டரையும் பார்க்கல, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லக்கா அப்படின்னு பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதி சொல்றாங்க, சரி, அப்ப நான் இப்பவே இந்த பொண்ணை அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றேன். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்த பிறகு அந்த டாக்டரே உண்மையை சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒத்திக்கிறீங்களா சித்தி அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, ஏ ரேவதி, எதுக்குடி இப்ப நீ தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எப்படி வந்துட்டு அப்படி சொல்லுவேன்? நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நானும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படி ஏன் சித்தி அந்த டாக்டர் கிட்ட அப்படி சொல்ல சொன்னீங்க? நீங்க இப்படி ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா கூடவே இருந்துகிட்டு நீங்க இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவ சொல்றது எல்லாமே பொய். நான் எப்படிக்கா அப்படி சொல்லுவேன் அப்படின்னு. இப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, சந்திரா கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டா எனக்கு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே அந்த கார்த்தியோட நாடகமா தான் இருக்கும். நீ ஏன் தேவையில்லாம கண்டவங்க சொல்றாங்க அப்படின்னு குடும்பத்துல உள்ளவங்கள சந்தேகப்படுற? ரேவதி சொல்றாங்க, அம்மா, நேத்து வந்துட்டு அந்த மருது தான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது சித்திக்கு தெரிஞ்சிருக்கு. மருது கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கல்யாணத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு காலையில மருதுவால நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து வந்துச்சு. உங்க கையில வச்சிருந்த அந்த ஆயுதத்துல தோட்டாக்கள் இல்ல. அப்ப வீட்ல உள்ளவங்க தான் யாரோ எடுத்திருக்கணும். எனக்கு என்னமோ சுத்தி வளைச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் சித்தி தான் காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. நீ என்னடான்னு பார்த்தா சித்தி மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்க. இங்க பாருமா, சித்தி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க தேவையில்லாம சித்திய ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்பவே டாக்டரை கூப்பிடுறேன். அவங்க வந்துட்டா சித்தி என்ன மாதிரியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் நேரா வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த பொண்ணும் சரி, அம்மா வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப டாக்டரும் சரி, நான் உடனே வரேன் அப்படின்ட்டு நேரா ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. ரேவதியோட வீட்டுக்கு வந்ததும் அந்த டாக்டர் நேரா ஈஸ்வரியை பார்த்து, வணக்கம் மேடம், நான் தான் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் அன்னைக்கு ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை சீக்கிரம் ஞாபகப்படுத்தாதீங்க, அதுவே பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க தான் அன்னைக்கு ரிப்போர்ட்ஸை காமிச்சு ரேவதிக்கு இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு கட்டாயப்படுத்தி பழைய ஞாபகங்களை வரவைக்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க, நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க சொன்னது உண்மை. நீங்க தானே மேடம் வந்துட்டு என்னை மிரட்டி அப்படி சொல்ல சொன்னீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உண்மையாவே என் தங்கச்சி அன்னைக்கு சொன்னாளா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, உண்மையாவே அவங்க தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. சந்திரா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க தான் பாக்குறாங்க. நான் அப்படிப்பட்ட விஷயம் எதுவும் பண்ணவே இல்லை.
என் மேல நீங்க இவ்ளோ பெரிய பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் தீர்க்கமா சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த லேடி தான் வந்துட்டு நேரா என் ரூமுக்கு வந்து இது மாரி வீட்ல எல்லார்கிட்டயும் நீங்க ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள சொல்லக்கூடாது. அப்படி பழைய ஞாபகங்கள சொன்னா அவளுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு இங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நான் ஒரு டாக்டர். அப்படி யார்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள ரொம்பவே வந்துட்டு கட்டாயப்படுத்துனாங்க. உங்க வழி இல்லாம தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, "ஏன் சந்திரா, குடும்பத்துக்கே தெரியாம நீ ஏன் இப்படி ரகசியமா நடந்துக்கணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு, "இல்லக்கா, நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுக்கா" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நீ ரகசியமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்ல. ஆனா இப்பதான் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறதே எனக்கே இப்ப தெரியுது. உன்னை உன்னை நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கோவமா இருக்கு சந்திரா. நீ இப்படி குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ற. என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ண பத்தி நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா என என் பின்னாடியே எனக்கு நீ இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்க. ஏன் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சந்திரா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆகா, அக்காக்காரிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவகிட்ட நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பார்த்து, "அக்கா அக்கா, நான் சொல்றது கேளுக்கா. இது மாரி ரேவதி இருக்கால்ல, அவ அம் அவளுக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கமெல்லாம் எனக்கு இல்லக்கா. ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, மறுபடியும் அந்த கார்த்தி கூட போயிருவா. உனக்கு வந்துட்டு கார்த்திய சுத்தமாவே பிடிக்காதுல்லக்கா. அதனால தான் வந்துட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படி சொல்ல வேண்டான்னு சொன்னேன். அக்கா இது எல்லாமே நான் உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "போதும் சந்திரா. நீ எனக்காக எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நீ நெறைய தவறான விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. நீ செய்யறது சரியில்ல சந்திரா" அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா வந்துட்டு இப்படி பேசுறாளே, கடைசில ரேவதிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாளே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாத்தியாம்மா, உன் தங்கச்சி வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்துல மாட்டியிருக்காங்க. இப்பயாவது உங்க தங்கச்சி மேல தவறு சொல்லணும் அப்படின்னு தோணுதா? இல்ல இப்பயும் உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களா?" அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு நேரா சந்திராவ பார்த்து, "பாத்தியா சந்திரா, என்னை எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. நீ சரியா இருந்தா இந்த வீட்ல உள்ளவங்க என்னை இப்படி பார்த்து கேள்வி கேட்பாங்களா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இவங்க எல்லாரும் இப்படி என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் சந்திரா. என் தங்கச்சி எந்த விதத்துலயும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிய" அப்படின்னு. ரேவதி நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, "சித்தி, நீங்க பண்ணது இப்ப கூட தப்பு அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல?" சந்திரா சொல்றாங்க, "ஏய் என்னடி ஓவரா பேசுற? நீ உன் புருஷன் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாண்டி நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு. ரேவதி இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகி சந்திராவோட கன்னத்துல பலார்னு ஓங்கி அற விடுறாங்க. சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ டக்குன்னு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஷாக் ஆகி ரேவதியை பார்த்து, "ஏ ரேவதி, என்ன பண்ற?" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "அம்மா, இது வரைக்கும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா இருந்தேன். இதுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க சித்தி, எங்க அம்மாவுக்கு நீங்க வந்துட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க சித்தி" அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. சந்திரா, ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் அந்த சந்திரா பண்ற எல்லா வேலையும் ஈஸ்வரிக்கு தெரிய வரும். ஈஸ்வரிக்கு தெரிய வந்த பிறகு கண்டிப்பா சந்திராவை அந்த சிவனாண்டியோட விரட்டி விட போறாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். Thank you for watching. See you on next video.